பள்ளிக்கூடத்து காசுக்கு ஒரு ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷனை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீஷர்ட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பண்ண ப்ளஸ் ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப விஷயம் குயிக்காக பார்த்துலாம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டுட்டு கைஸ். அப்போ தான் இந்த வீடியோ ஒன்று அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காவது போய் செஷன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நாம் இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பண்ணால் நாம் எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நானேஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் திருப்பட்டினே இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோர்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு பிகுத்தோமை நீங்கள் ரைட்டு ஜூம் போயிட்டு இதில் இந்த ஃபஸ்ட் ஆப் நில் போயிட்டு உங்களுக்கு பிகுத்தோமை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் செட் பண்ண ஸ்டிப் அடி மேலே காலில் எஸ் பட்டன் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரேப் ஃப்ரம் ஸ்பீச்னு இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே செட் பண்ணால் ஸோ இந்த புக் வந்து நானேஸில் கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணி இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே நீங்கள் ஒன் பண்ணால் இதே சைஸில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ண பின்னாடி அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நாம் இம்போர்ட் பண்ணுற ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ண எப்படி ஆகும். ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வரல. ஸோ இதோட ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க சொல்லலாம். ஸோ இதில் நம்ம வந்து பண்ண நீங்கள் பிரில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் வந்து பண்ண கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கா லிரிக்ஸ் மேலே ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்ங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ரெஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்ட்ரக்ஷன் வேப் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ணால் டேல்ஸ்னு ஒரு ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சண்டை செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துங்க சொல்லலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே அமௌண்ட் சொல்லி போயிட்டு இந்த சைடில் தடாப் சொல்லி போயிட்டு ஸோ சைஸ் நான் வந்து பண்ண லைட்டாக கம்மி போயிட்டு கரெக்டாக அந்த எஃப்பில் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி நான் வந்து பண்ணாக்க செட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களும் உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து அப்படியே கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் பில்லு பார்த்து பண்ணி உங்களுக்கு அந்த லுக் அடிச்சிச்சா நெக்ஸ்ட் அப்படியே போயினா இன்னொரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்கும். இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ்லேயே கூட ஜஸ்ட் அந்த பிக் ஆட இது அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேக்கில் கொண்டு வந்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கலர் மட்டும் இந்த ஸ்டாரை கொடுத்து நான் வேறு பிக்கை வந்து பண்ண அந்த செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ பேக் போயிட்டு கீழே அமௌண்ட் சொல்லி போயிட்டு தரப்பில் போயிட்டு நான் இப்போ இதோட பிக்குக்கு தகுந்த மாதிரி ஜூம் பண்ணி நான் வந்து பண்ணாக்க கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நீங்களும் ஒவ்வொரு பிக்குக்கும் தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் அமௌண்ட் சொல்லி போயிட்டு கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ என்னோட பிக் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிறதுனால தான் நான் வந்து பண்ணாக்க இந்த கலர் ஃபில் கொடுத்து நான் வந்து பண்ண பிக் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களோட பிக் ஒரே சைஸில் எனக்கு நீங்கள் பழைய பிக்கை டீல் பண்ணிட்டு ஒவ்வொரு பிக்காக நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லா பிக்கும் நீங்கள் நானேஸில் எடிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிக் ஆட் பண்ணுறது வந்து பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வந்து பண்ணால் பேக் வந்துக்கிறேன். ஸோ நீங்கள் எடிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க இந்த செகண்ட் குரூப் மட்டும் வந்து பண்ண சின்னதாக வந்து எரரும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணு சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த லாஸ்ட் எண்டு புக் மாதிரி போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஃபில் பண்ணால் எரர் அவங்க வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த செகண்டுக்கு மட்டும் இந்த எரரும் மீதிக்கு எதுக்கும் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப் இருக்குது அந்த குரூப்பை கிளிக் போயிட்டு எடு குரூப் போயிட்டு ஸோ என்ன பண்ண அதே சேம் மெத்தடில் இங்கே நீங்கள் வந்து பண்ணாக்க பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பண்ண பேக் வந்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பண்ண இதுக்கு எரர் வரல. ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த குரூப்பில் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக்கை ஒன் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த லுக் உங்களுக்கு கிடைச்சிச்சா சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஸோ இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் மூவ் பண்ணாக்க ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்க இந்த மாதிரி ஒரு 4 கலர் லேயர் இருக்கும். ஸோ இந்த 4 லேயருமே நீங்கள் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணும். ஸோ எப்படின்னு பார்த்தாலுமே ஸோ அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் கொடுத்து இந்த ஸ்டாரை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் இதில் வந்து பண்ண ஆட் ஆயிரும். இதே சேம் மெத்தடில் அடுத்து இருக்கிற அந்த 3 கலர் லேயருக்கு மட்டும் நீங்கள் ஒன் பண்ணால் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்துலேயுமே பிக் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா கரெக்டாக இந்த புக் மார்க் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ இதில் வந்து ஒரு டெப்ளிடியோ நான் வந்து மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வச்சு ஆகும். ஸோ ஓகே, ஜஸ்ட் இது செலக்ட் போயிட்டு மேல் ப்ளஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து பண்ண ஆட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ வந்து படக்க நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் நார்மலாக நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோவே அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி ஸோ அந்த பிக்குக்கு மேலே நீங்கள் வந்து பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கும். ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே அமௌண்ட்
போயிட்டு இந்த ஆப்ஷனில் போயிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே குரோமைக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் இந்த க்ரீன் கலருக்கு பதிலாக பிளாக் கலர் நீங்கள் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து பண்ண பிளெண்டிங் ஆப்போசிட் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ணாக்கா மாஸ்க் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இன்னொரு மாஸ்க் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பண்ணாக்க அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிடும். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த பாக்ஸ் கொடுத்து காப்பிலேயே கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துங்க, ஜஸ்ட் மேலே ஆட் ஆயிடும். இதை அப்படியே இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ இந்த பிக்கு மேலே ஆட் பண்ணிவிட்டுங்க. நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மாதிரி இருக்குன்னு கரெக்டாக இருக்கா செக் பண்ண கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே நீங்கள் எப்படி யூஸ் பண்ணால் ஜஸ்ட் அந்த வீடியோ இங்கே செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைமுக்கு எத்தனை வச்சு நேரம் இதே சேம் மெத்தடில் அடுத்த இருக்க 2 பிக்குக்கும் மேலே நீங்கள் வந்து பண்ண இந்த டெம்பிள் டே ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ நாம் இது வந்து பண்ண குரூப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு மூவ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த பிக்கையும் ஸோ இந்த டெப்பில் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க குரூப் ஆயிடும். நெக்ஸ்ட்டு பிக்கு நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்கிற வீடியோ 2 செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் பண்ணிக்கும். இதே சேம் மெத்தடில் அடுத்த இருக்கிற 2த்துக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க குரூப் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கீழே ஒப்பாசிட்டி சுபிட்டு இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் எஃபெக்ட் நோட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இன்னும் 0 வச்சுக்கிட்டுக்கும். ஜஸ்ட் அவுட்டை மட்டும் ஒரு 2.50 கிட்ட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அதான் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி ஃபிட் கொடுத்துட்டு ஸோ அடுத்த இருக்கிற 2 ஓகே, ஸோ 2 லாஸ்ட்டு விட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டுங்க சொல்லலாம். ஸோ லாஸ்ட்டு தவிர ஓகே ஸோ முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணினாக்க உங்களுக்கு வந்து பண்ண இதுக்கப்புறம் ப்ளஸ் ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண குயிக்காக பார்த்துலாம். ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கலஃபிங் விட்டு இந்த ஸ்டாரை விட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸே கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டில் வந்து பண்ண அந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸை கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் மேலே ஆட் ஆயிரும். இதை அப்படியே இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது பாருன்னா நான் கொடுத்துருக்க புக் மாதிரி இருக்குது, இந்த பிக் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அப்படி உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுனாக்கா அது எப்படி அச்சீவ் பண்ண சொல்கிறேன். ஜஸ்ட்டு அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைமேக்கு எத்தனை வச்சுட்டோம். இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கல்விட்டு ஸ்டார் கூட்டம் நீங்கள் வேறு பிக் கொஞ்சம் வச்சுருந்தீங்கன்னா அதே செலக்ட் போயிட்டு மேல் ப்ளஸ்ஸே கூட்டினா ஜஸ்ட் அந்த பிக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த இருக்கிறதுல வந்து பண்ணாக்க நீங்கள் ஒன் பண்ணால் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபைனலி 4 குரூப்பில் மட்டும் பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் வைக்கங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த லேயருக்கு அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு டிசைன்ஸ் நான் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு கரெக்டாக வந்து பண்ணாக்க சென்டராக நான் வந்து பண்ணாக்க செட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் அது பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்ட்ராக்ஷன் வேபில் கீழே மூவ் பண்ண டில்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸில் கொடுத்து அப்படியே கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் வைங்க. இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸை கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கல கொண்டு வந்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டார் கொடுத்து நான் வந்து பார்த்தினாக்கா வேறு பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த ஃபஸ்ட் ஆஃப் நில் போயிட்டு இப்போ வந்து பாருங்கள் பிக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நெக்ஸ்ட் ஒரு 2 குரூப் இருக்குது, அந்த 2 குரூப்புமே நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் ஒன் பண்ணால் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் பொருள் 10 மாதிரி இது உங்களுக்கு ஆட் ஆச்சா. நெக்ஸ்ட் நீங்கள் லாஸ்ட்டுக்கு போயிட்டு மேலே வந்து பார்த்தா ஒரு 4 இருக்குது, 4க்கு அப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணால் அது வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்குது பெஸ்ட் ஏறும். ஸோ நான் எப்பவுமே கொடுக்குறேன் அந்த லேயர் தான் வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். Thanks for watching guys.